தமிழ் சித்தர்களின் ஆழ்ந்த ஞானமரபில் இன்றளவும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் மர்மம் உள்ளது. அதுதான் நவபாஷாணம். இந்த அதிசய கலவையை உருவாக்கியவர் என்று சித்த மரபு கூறும் பெரும் ஞானி மகா சித்தர் போகர். யோகம், ரசவாதம், சித்த மருத்துவம், ஆன்மீக ஞானம், இந்த எல்லா துறைகளிலும் ஆழ்ந்த அறிவை பெற்றவராக போகர் சித்தர் போற்றப்படுகிறார். தமிழ் சித்த மரபில் கூறப்படும் 18 சித்தர்களில் ஒருவராகவும் அவர் கருதப்படுகிறார். ஆனால் போகர் சித்தரின் பெயர் இன்றும் உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கான முக்கிய காரணம் ஒன்று உள்ளது. அது தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோவில். அங்கு இருக்கும் முருகன் சிலை சாதாரண கல்லிலும் அல்ல, உலோகத்திலும் அல்ல, மாறாக மிகவும் அரிய மற்றும் மர்மமான நவபாஷாண கலவையால் உருவாக்கப்பட்டது என்று சித்த மரபு நம்புகிறது. நவ என்றால் 9, பாஷாணம் என்றால் கனிமம் அல்லது தாது பொருள். அதாவது 9 சக்தி வாய்ந்த கனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் சேர்ந்து உருவாகும் மர்ம கலவைதான் நவபாஷாணம். சித்த மருத்துவ நூல்களின்படி இந்த 9 பாஷாணங்களும் தனித்தனியாக இருந்தால் கொடும் விஷமாக கூட இருக்கலாம். ஆனால் அவற்றை சரியான முறையில் சுத்திகரித்து குறிப்பிட்ட அளவில் சேர்த்து தயாரித்தால் அதே பொருட்கள் மிக வலிமையான மருந்தாக மாறும் என்று கூறப்படுகிறது. இந்த இரகசியத்தை போகர் சித்தர் எப்படி கண்டுபிடித்தார்? இதற்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை சித்தர் மரபில் சொல்லப்படுகிறது. போகர் சித்தர் தன் குருவான காரங்கிநாதர் அவர்களிடம் ரசவாதமும் மருத்துவ ஞானமும் கற்றார். அவரது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த குறிக்கோள் இருந்தது. மனிதர்களின் உடல் நோய்களையும் மனவேதனைகளையும் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மருந்தை உருவாக்க வேண்டும் என்பதே அது. இந்த நோக்கத்திற்காக பல ஆண்டுகள் அவர் மலைகளிலும் குகைகளிலும் தங்கி தியானமும் ஆராய்ச்சியும் செய்து வந்தார். இறுதியில் பல அரிய கனிமங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை மீண்டும் மீண்டும் சுத்திகரித்து ஒரு புதிய கலவையை அவர் உருவாக்கினார். அந்த மர்ம கலவைதான் நவபாஷாணம் என்று கூறப்படுகிறது. ஆனால் போகர் சித்தர் அதை ஒரு மருந்தாக மட்டும் வைத்திருக்கவில்லை. அந்த சக்தி மக்களுக்கு தொடர்ந்து பயன் அளிக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதற்காக அவர் எடுத்த முடிவு மிகவும் வியப்பூட்டும் ஒன்று. அவர் இந்த நவபாஷாண கலவையை கொண்டு முருகப்பெருமானின் சிலையை உருவாக்கினார். இன்று வரை அந்த சிலை பழனி முருகன் கோவிலில் இருக்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகத்தின் போது பால், பஞ்சாமிர்தம் அல்லது நீர் சிலையின் மேல் வழிந்த போது அதில் நவபாஷாணத்தின் சிறு சக்தி கலந்து அது மருத்துவ குணம் பெறும் என்று சித்த மரபு கூறுகிறது. அதனால்தான் பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ்பெற்றதாக இன்றளவு உள்ளது. ஆனால் இன்றைய சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நவபாஷாண கலைகளை மரபு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறார்கள். மற்றொரு பக்கம் சித்த மருத்துவத்தை பின்பற்றும் பலர் இந்த மர்ம கலவையில் உண்மையான அறிவியல் மறைந்திருக்கலாம் என்று நம்புகின்றனர். இன்று வரை நவபாஷாணத்தின் முழு ரகசியம் வெளிவரவில்லை. அது உண்மையில் இருந்ததா அல்லது அது ஒரு ஆன்மீக சின்னமா? இந்த கேள்விகளுக்கு உறுதியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: தமிழ் சித்தர்களின் அறிவும் ஆராய்ச்சியும் இன்றும் உலகத்தை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. போகர் சித்தரும் நவபாஷாணத்தின் மர்மமும் இன்னும் பல தலைமுறைகளுக்கு ஆர்வத்தை தூண்டும் ஒரு புதிராகவே தொடர்ந்து நிற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று மர்மங்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.